கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோசு, பச்சை பட்டாணி மூணு காய் போட்டு வேக வச்சுக்கலாம் குருமாவுக்கு. இப்போ வந்து எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு இதோட தக்காளி, ஒரு சின்ன தக்காளி. இப்போ இது நல்லா பச்சை வாசம் போக வெந்துருச்சு. மிளகாத்தூள், இப்போ அரைச்சி வச்ச தேங்காய், முந்திரி இதில் போட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இது நல்லா பச்சை வாசம் போக வெந்துருச்சு. மிளகாத்தூள், இப்போ அரைச்சி வச்ச தேங்காய், முந்திரி இதில் போட்டுக்கலாம். இப்போ அருமையான கேரட்டு, உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு, பச்சை பட்டாணி எல்லாத்தையும் போட்டு ஒரு அருமையான குருமா குழம்பு. இது சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி